கமெண்ட் செக்ஷன்ல புளுத்துவாங்க மூஞ்சிக்கு நாலு ப்ராடக்ட் இங்க தான் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ல ஓடு 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 இங்க வா இங்க இருக்காங்க போய்ட்டானா இருக்காங்க இது ஸ்கிரிப்டட் தான் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இவருக்கு இன்ட்ரோ கொடுக்க சொன்னா இப்படி ஹலோ கைஸ், ஹாய், வெல்கம் டு விஷ்ணு டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்ட்ராயலில் புதுசாக வந்துட்டு ஒரு மால் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். பட் அது ஒரு ஃபன் கிடையாது. இந்த மாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை தாண்டி நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் நம்மளோட வந்திருக்காங்க. இது ஒரு சேலஞ்சாக நம்ம பண்ண போகிறோம். இது உலக நடிப்புடா சாமி. என்னங்க பின்னாடி வாங்க, 3 பேர் வாங்க. ஸோ வந்துட்டு நம்ம 4 பேர் தான் இந்த வந்து ஒரு சேலஞ்சாக பண்ண போகிறோம். என்ன சேலஞ்சுன்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அந்த சேலஞ்சு அந்த சேலஞ்சுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எப்படி யாருன்றது. ஸோ இவர் தான் அக்ஷய். மைக்குங்க அவகிட்ட மைக்கு கொடுத்துரும், வணக்கம்லாம் எப்படி கேட்கும். இவர் இருக்கிறதுலே ஒரு எக்கனாமிக்கா வந்து செலவு பண்ற ஒரு ஆளு. நிறைய வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க. நான் பார்த்த போது பிச்சைக்காரன் கிடையாது. அவசரப்பட்டு அப்படிலாம் முடிவு பண்ணப்பட. ஸோ இவர் வந்துட்டு ஒரு எக்கனாமியான ஆளு. ஸோ இந்த சேலஞ்சுக்கான மெயின் மோட்டிவேஷனே இவரால் தான் ஆரம்பிச்சது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றது வந்துட்டு சித்தாராக்கு அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இவங்க தான் மீட் சித்தாரா. இவங்க வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆச்சா. கனடா வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ நம்ம எல்லாம் கொடுக்குற அளவுக்கு வர்த் இல்லை. நாங்கள் வந்து இங்கே இருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த பையனை தெரியும், இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துட்டான். ஓகே, அவ்வளோதான். பாலாஜி உங்க எல்லாரும் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருப்பாரு. ஸோ பாலாஜி நம்ம 3 தெலுங்கு பையன். மண்டப்பேட்டை, மலக்கப்பேட்டை, நாயுடுபேட்டை, பேடரா. ஸோ நம்ம 4 பேரும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலில் பேராக 2 டீமாக பிரிஞ்சிருவோம். ஸோ பிரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு $10 to $20, அதாவது பட்ஜெட் வந்துட்டு ஒரு $20 பர் டீம்ன்ற மாதிரி வச்சுக்க போகிறோம். ஸோ $20ன்றது இந்தியா அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 rupees. ஸோ 1200 rupeesக்கு புதுசாக இந்த மால் லிட்டரலாக வந்துட்டு இந்த கியூபக்லேயே வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மால்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 1000 ரூபாய்க்கு இந்தியாவிலே ஒன்றும் கிடைக்காது. இங்கே வந்து 20 1000 ரூபாய்க்கு இந்தியா கிடைக்காதுன்னா இப்போ இந்தியாவை நீங்கள் குறைச்சி பேசுகிறீங்களா? ஓகே, ஸோ பேசிக்காக மெயினாக என்னன்னா இந்த சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த சேலஞ்சை சொல்ல விடுங்க ஃபர்ஸ்ட். இந்த சேலஞ்சு இந்த நீங்க தான் பேசுறதே, எல்லாரும் அமைதியாக தான் இருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஸோ இந்த சேலஞ்ச் என்னன்னா கைஸ், நம்ம உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 2 டீமாக பிரிஞ்சதுனால 2 டீமுக்குமே வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம். அதாவது $20 1200 rupees கொடுத்துட்டு இங்கே வந்து காஸ்ட்லி வெளியிலேருந்து பிராண்ட் நேம்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் என்ன சேலஞ்சுனா அந்த 1200 rupees, அதாவது $20க்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்மளால் எவ்வளோ எடுக்க முடியுதுன்றது தான் சேலஞ்ச். ஆனால் அதுலேயே வந்துட்டு 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ஸ் எதுக்குன்னா, இந்த மாதிரி ஆளு கண்டிப்பா சீட் பண்ணுவாரு தெரியும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி வகுந்து விடுவேன், சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த மாதிரி ஆளுக்காக தான் நம்ம போட்டது. ஸோ அதில் 3 கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டைம் லிமிட், ஒரு பர்டிகுலர் டைம் லிமிட் மட்டும்தான் வந்துட்டு அந்த இந்த சேலஞ்ச் ஓவரால் சேலஞ்சே இருக்க போது. நம்மளோட டைம் லிமிட் என்னன்னா 1 hour நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 hourக்குள்ள, ஏன்னா இது ரொம்ப பெரிய மால்ன்றதுனால 1 hour வச்சிருக்கோம். இல்லாட்டினா ஆக்சுவலாக 15-20 minutes தான் வைக்கலாம்னு பிளான். அதே மாதிரி செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா, வாங்கின ப்ராடக்ட்டே மறுபடியும் வாங்கக்கூடாது. தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ் வாங்கக்கூடாது. ஸோ சாக்லேட்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு சும்மா நம்ம சாக்லேட்ஸ் தான் வந்துட்டு சீப்பான ரேட்டில் வாங்க முடியும். ஒரு பல்க் பேக்கெட்டே வந்து $5 வாங்கிட்டு 100 பீசஸ் இருக்கும், அது 100 கவுண்ட்னு சொல்லுவார். அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு அதையும் தூக்கியாச்சு. இதுதான் தவறான விஷயம், நியாயமான கணக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம். வெல்கம் டு விஷ்ணு டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகிறோம், வாங்க போகலாம். டீம் டிசைட் பண்ணலாம். டீம் வந்துட்டு உங்க முன்னாடி நேர்மையாவே நாங்க பண்ண போறோம். ஏன்னா நாங்க ஏமாத்திட்டோம் நீங்க சொல்லக்கூடாது. இது ஸ்கிரிப்டட் தான். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு டெசிஷன் மட்டும் எடுத்தோம். நானும் இவனும் வந்துட்டு ஒரு டீம்ல சேம் டீம்ல இருக்க மாட்டோம். ஏன்னா 2 பேருக்கு தான் கேமரா தெரியும், இவங்க 2 பேருக்கு அந்த கேமரா தெரியாதனால நாங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் டீம். எங்க 2 பேரும் மக்கள் சொல்றியா? இவ பாரு மக்கா, நீங்க மக்கள்ன்றாங்க உங்களை. ஆமாமா
எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது, நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகே 3 2 1 சாபு 3 நான் போயிட்டேன், நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க இப்போ நீங்க போடுங்க. ஓகே சாபு 3 இவனும் போயிட்டான். ஓகே கைஸ் இப்போ என்னன்னா நானும் சித்தாராவும் டீமு, அக்ஷயும் பாலாஜியும் டீமு. ஃபோனில் டைமை காமிச்சிருங்க, நேர்மையாக காமிங்க கைஸ். பாருங்க தெரியுதா, போய் எடிட் பண்ணிடுவோம். 1:30. ஸோ 1:30 ஆயிடுச்சு. நம்ம 1:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 2:30க்கு இந்த லொக்கேஷன், அதாவது இந்த பிங்க் கலர் பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷனில் நம்ம மீட் பண்ணணும். அதுதான் சேலஞ்சு. அதே மாதிரி அந்த லொக்கேஷன் அந்த டீம் தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த சைடு போயிட்டு ஏதாவது சீப்பான கடை இருக்கான்னு பார்ப்போம். டிஃபனி அண்ட் கோலாம் இருக்குடா, 20 உள்ள போய் $20. சாரிங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? இப்போ இங்கே எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரில. ஃபுட் கோர்ட் போயிட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அவன் நம்பர் ஆஃப் திங்ஸ்ன்னா என் லூப் ஹோலே என்னன்னா ஃப்ரீயாக ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பரை தான் தூக்கிட்டு அதை கவுண்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இவன் சரியா வர மாட்டான்டா. நம்ம இப்போ அந்த இது இருக்கும்ல கியாஸ்க், அதுல போயிட்டு என்னலாம் கடை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சூப்பர். நம்ம வந்து அந்த போர்டில் போய் இருங்க, இவர் எனக்கு மேலே ஓடுறாங்க. நம்ம இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸில் போய் ஏதாவது கிடையாதான் பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆக்சுவலி நம்ம ஊரோட டெக்கத்லான் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன் நார்த் அமெரிக்கா. ஸோ நம்ம போய் பார்க்கலாம். A few moments later. இங்கே பாருங்க, ஜீவன் இப்படி தான் வருது. ஐயோ கைஸ் அங்கே பாருங்க. யாரை ஃபாலோ ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? போயிட்டானுங்க ஒரு வழியாக போயிட்டானுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸில் போய் பார்ப்போம். மேப்புக்கு வந்தாச்சு கைஸ். ஃபோட்டோ எடுத்துருங்க. இது பாருங்க, இதெல்லாம் என்ன கடை இருக்குன்றது தெரிஞ்சிடும். இதில் நம்ம பார்த்துட்டு நம்ம போய்க்கலாம். சுகர் டேடின்னு ஒரு கடையா? அடப்பாவீங்களா பாருங்க. நம்ம புத்திசாலித்தனமா மூளையை யூஸ் பண்ணி என்னது ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவ்வளவுதான். Let the games begin. ஒரு திராமிசு வாங்குவோமா? சோறு ஆரம்பிச்சு 5 நிமிஷம் கூட ஆகல. இல்லடா, அது ஒரு ப்ராடக்ட்டா வாங்கலாம். சாப்பாடு பொருள் கிடையாது. அவங்கள சாக்லேட்னு சொல்லுங்க, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுங்க. அவர் அதான் லூப் ஹோலா சொல்லிருப்பாரோ. இது ஏமாத்தாங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இது ஸ்பீக்கர்ல போடலாம், அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். பாருங்க, ஒரு கால் பண்ணுவோம். ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்புள்ள பேசுறேன். யார் பேசுறது? விஷ்ணு தான் கைஸ் கால் பண்ணுறான். சித்தாரா கால் பாருங்க கால் பண்ணி எங்கே போகலாம் கேட்குறாங்க. ஹலோ அக்ஷய், நீ பேசுறத நாங்க இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்கு கால் பண்ணோம்னா, நீங்க வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாது, எந்த ஃபுட்டுமே வாங்கக்கூடாது. அதுதான் ஒரு ரூல்ல இருக்கு. ஓகேவா? நான் கைஸ் நம்ம பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்குது கைஸ். நான் ஸ்பீக்கரில் போடுறேன். எப்படி கேட்குது? ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாது. அப்படி பார்த்தா நான் கூட ஒரு 10-20 நான் அவ்வளவு சாப்பாடு வாங்கி இல்லை, நான் இப்போ ஃபுட் ப்ராடக்ட் வாங்குறேன். உனக்கு எப்படி தெரியும்? ஃபுட் ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அது வாங்க போடக்கூடாது கைஸ், அது ரூல்ல இருக்கு. போட்டா நீங்க தோத்துறீங்க, அவ்வளவுதான். ஓகே பை. ஓகே பை. பாத்தீங்களா கைஸ், நம்ம சொன்ன நினைச்ச மாதிரியே எனக்கு மைண்ட்ல இன்ஸ்டிங்க்ட் தோணுச்சு. இந்த அக்ஷய் பத்தி எனக்கு தெரியும் நல்லா. அக்ஷய் பத்தி நல்லாவே தெரியும். இவர் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதான் நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸை கேன்சல் பண்ணேன். ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக போயிட்டு கடையில் வாங்கிட்டு ஜாலியாக வாங்கிட்டு வந்துருவாரு. நம்ம வந்து எந்த கடைக்கு வந்திருக்கோம் நான் காமிக்கிறேன். வேற இந்த கடையிலேயே ஆக்சுவலாக நிறையா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து சீப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் இந்த கடையிலேயே இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா? இதெல்லாம் எவ்வளோனே தெரில. நம்ம போய் விலை கேட்கலாம். வெயிட் பண்ணுங்க. சரி கைஸ், நம்ம இதை போய் பில்லிங் கவுண்டரில் போயிட்டு என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. இந்த பால்லாம் பாருங்களேன். இந்த பால்லாம் எவ்வளோ இருக்கும்? டேபிள் டென்னிஸ் பால் $4. சூப்பர். இதை வச்சுக்கோ. ஆனால் இப்போ வாங்க வேணாம், பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போ இங்க பாரு. இப்போ நம்ம வாங்கலாம், டைம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து 1 hour இருக்குங்க. டைம் 2:30 வரைக்கும் நம்ம டைம் இருக்கு. இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டா நம்ம ரிவர்ட் பண்ண முடியாது. அது ஒரு யோசிங்க. ரிட்டர்ன் பண்ணலாம்ல, நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம், காட்ட வேணாம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போலயே கீழே ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பேண்டெல்லாம் அந்த பேண்ட்லாம் இருக்கு பாருங்க. இந்த ஏரியாலாம் சீப்பா இருக்கும். எவ்வளோ அது? $3. பாருங்க $3. இதெல்லாம் சீப்பு. $3. இது நம்மள நீங்க பார்க்காம இருக்கு. இந்த மாதிரி கிடைக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப சீப்பாவே இருக்கு. $5. கேட்டு போம். ப்ரோ, இஸ் இட் ஓகே if you buy this? No, I will buy that. So I'm doing a challenge where to get like 20 something within $20. Wow, this really is a hack. சிங்கம் களை இறங்கிருச்சு. So now we are running towards that, and we got a loophole in the store. They have all the prices on a booklet, and we saw that booklet, and he's taking us to the lowest price thing. So we're gonna find it soon.
ஐயோ எனக்கு எங்க பார்த்தாலும் அந்த பாயா இருக்கணும்டா. அக்ஷய் எங்களை பார்க்காம இருக்கணுங்கிறது மட்டும் தான் இப்போ ஏன்னா இந்த எங்க கடை இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்து வச்சுட்டோம். இங்கே தான் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 2-3 ப்ராடக்டாவது வாங்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த கடைக்கு போய் தேட அடுத்த போறோம். கடை என்னன்றது அந்த இதில் பார்த்துருவோமா? No guys, we didn't get that. We saw a product like $1.5, but the product is not there. இன்னொரு ட்விஸ்ட் அந்த இவன் ஹெல்ப் பண்ணான் நமக்கு. அவன் வந்து இந்த பாலோட சேர்த்து ஒரு பேக்கை பில் போட்டுக்கோங்க, அதுவும் ஒரு ப்ராடக்ட் தானே அப்படின்னு சொன்னான். ஸோ லெட்ஸ் சி, மை காஸ்ட் லைக் a few cents. லெட்ஸ் சி. இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? One eternity later. ஏய் இவனுங்கடா. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. கண்டுபிடிச்சோம் கைஸ் ஆஃப்டர் ரொம்ப நேரம் கழிச்சு. ரொம்ப பேசிட்டு இருக்காங்க பாருங்களேன். நீங்க எதுவும் வீடியோ எடுக்கிற மாதிரியே தெரியல. நம்ம அவனுங்களை ஃபாலோ பண்றோம். கைஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம சன்கிளாஸ் செட்டை வந்துருக்கோம். இங்கே வந்துட்டு என்னோட கூலர்ஸை டைட் பண்ண முடியுமான்னு கேட்டு அதுக்கு ஒரு $1 பில்லை போட ட்ரை பண்ண பார்ப்போம். சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தேயாப்பா. சன்கிளாஸஸ் தான் போறாங்க. சட்டுக்குள்ள போறாங்க. சன்கிளாஸ்ல நீங்க ஏதோ சொன்னீங்க, என்ன இருக்கும்? நீங்க துடைக்கிற துணி இருக்கும்னு சொன்னேன். துடைக்கிற துணி வேற அந்த கிளாஸ் க்ளீன் பண்ற அதெல்லாம் பாத்தீங்களா? ஏதோ சன்கிளாஸஸ் இடத்துல ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. டைட்டன் அந்த பிரான்ச் யா கைஸ் பண்ணுறாங்க அவங்க, பார்ப்போம். கண்ணாடி சரி கண்ணாடியை பண்றாங்க. டைட் பண்றான். கைஸ் ஆர் வி a joke? ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நம்ம யூஸ்ஃபுல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். இவங்களை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட நம்ம டைத்தை தான் வேஸ்ட் பண்றோம் போல. No comments. Simply wait. So guys, we are not getting anything. Maybe a service. That's it for $1. Even service, we are taking it as a thing. Let's see whether they're going to consider it or not. Probably they should consider. லாலு சாப், I love you. நம்ம வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போ தான். நம்ம பேசாம என்ன பண்ணுவோம், ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போல அங்கேயே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போமா? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. எனக்கு இப்போ என்ன தெரியுமா, அவங்க பாத்துருவாங்க. ஆமா ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தடத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. அப்ப கடைசியா அந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போ வந்து 15 மினிட்ஸ் ஃபுல்லா அங்கேயே ஷாப் பண்ணி அங்கேயே இருந்து வாங்கிடுவோம். ஏன்னா வேற எந்த கடையிலும் எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தா இல்ல. $1. ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். லெட்ஸ் கோ டு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் அகைன். நீ அப்படி வரியா? ஏன் சித்தாரா, நம்ம வாங்கின ப்ராடக்ட்ஸே அவனும் வாங்கிருந்தானா என்ன பண்றது? அப்ப டிரா ஆயிடும். அதே மாதிரி வாங்குவோம். டிரா ஆனா என்ன பண்றதுன்றது நம்மளுக்கு சாதகமா ஏதாவது சொல்லுங்க. டிரா ஆனா இவர்தான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. வெயிட் அதிகமா இருக்குன்னு செக் பண்ணலாம். கைஸ் பாருங்க 2:05 ஆகுது டைம். நாங்க ஏமாத்தாம இப்பயே நான் உங்களுக்கு வெயிட் செக் பண்ற கான்செப்ட் இப்பயே நான் சொல்லிட்டேன். ஸோ ஏமாத்தலாம் அர்த்தம். வாய்ப்பில்லை ராஜா. Do you know what's the cheapest thing I can get at Sports Express? The cheapest thing? Yeah. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போவே போயிடுவோம். ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போ அங்கே தான் இருக்கு. 12 seconds later. Like, how much is that? How much is that? This, like, one? Just one? Yeah. I'll get that, please, yeah. You want to get that? Yeah. So guys, we came back to Sports Experts and finally we got 2 more products. கேடி பக்கஸ் கிட்ட பேசி bladder full ஆயி போச்சு. டாய்லெட் எங்கடா? நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துறோம் $3க்கு. 4 ப்ராடக்ட் இங்க தான் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ல. ஓடு 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 இங்க வா. பட் நம்ம அதுக்கும் கீழே வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஜெல்லி அத இது வாங்கிக்கலாம். சீப் இது 299. அதுதான் சீப்பு. அந்த ஸ்க்ரூ ஏதோ இருக்கு பாருங்க, அந்த இது வாங்கிக்கலாம். அது கண்டிப்பா சீப்பா தான் இருக்கும். எனக்கு பாஸ்கெட்பால் தேவை. அது சரி வாங்க வாங்க. எவ்வளவு பாரு. $1.90. போடு வா. ஐயோ தப்பா கெட்டாத பேசிட்டேன். கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. பாருங்க எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க. கையில காமிங்க. இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போல. A few minutes later. சே வராண்டா கீழ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போய்ட்டானா? $3 கொண்டு கிடச்சிருச்சு. $3 கொண்டு கிடச்சிருச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 15.44 ஐயோ வந்துட்டாங்க. கைஸ் நல்ல ஃபைனலா ஒரு பார்க்கல. What a good game guys. Thank you. Have a nice day. கிட்டத்தட்ட பாருங்க நம்மளுக்கு வந்துட்டு 22.35 ஆச்சு டோட்டலா. வித்தவுட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் டாக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட $19 தான் நம்மளுக்கு ஆச்சு. ஸோ அதனால நம்ம சேலஞ்சில் வின் பண்ணுவோம்னு நம்புறேன். ஏன்னா நான் வின் பண்ணா ஃப்ரீ சோறு வாங்கி தரேன் இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. டைம் வந்து 10 பாருங்க. minutes முன்னாடி நான் வந்து டைம் காமிக்கிறேன். நேர்மையா வந்துட்டு நாங்க வந்து கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபைனலி பாருங்க. Guys, எல்லாத்தையும் போட்டு
பேக்கில் போட்டு இப்போது முடிச்சுட்டு இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இல்லை டம்மி என்னால இந்த பக்கம் வாங்கிட்டீங்களா? சரி ஓகே, ஒரு குவைட்டான பிளேஸ் அந்த மைக் இந்த மைக் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஒரு குவைட்டான பிளேஸ்ல போய் அன்பாக்ஸ் பண்ணலாம், வாங்க போலாம். கைஸ் நாங்கள் வந்து சொன்ன மாதிரியே வந்து ஆக்சுவலாக 31, ஆனால் நாங்கள் அங்கே வந்து கேமரா செட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. பட் ஆனால் நாங்கள் முன்னாடியே கரெக்டாக வந்துட்டோம். நான் என்ன மேட்டர் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் எங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி எனக்கு தெரியல. நீங்கள் எதுக்கு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்போ எதுக்கு போனீங்க? பாத்தீங்களா, எல்லாமே சொல்றாங்க எனக்கு, எல்லாமே ப்ரோ ஃபுல் சீட்டிங் ப்ரோ. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. எதுக்கு நீங்க போறீங்க? சன்கிளாஸ் செட் போயிட்டு எதுக்கு நீங்க அங்க போயிட்டு சரி பண்றீங்க? அதெல்லாம் எதுக்கு பண்றீங்க நீங்க? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்ஷய் பாலாஜியோட திங்ஸ் பாப்போம். நம்ம என்னெல்லாம் இல்ல ஒன் பை ஒன் போலாம். சரி, ஒன் ப்ராடக்ட் நீங்க, ஒன் ப்ராடக்ட் ஓகே. சோ ஒன் ப்ராடக்ட் அவரு, ஒன் ப்ராடக்ட் நாங்க. கவுண்ட் கடைசி எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதோ இது. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு அப்படியே லைவாகவே காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $149. ஸோ 149 ப்ளஸ். ஓகே, எங்களோட ஃபர்ஸ்ட் புது ப்ராடக்ட் டாய்லெட் சீட் கவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா $249 ஸ்போர்ட் எக்ஸ்பர்ட்ஸ்ல வாங்கியிருக்கானுங்க. எங்களை மாதிரியே காப்பி அடிச்சு அதுதான் போனோம். நாங்களும் அங்கே தான் போனோம். ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்ல போய் ஏதாவது கடையை தான் பார்ப்போம். அதாவது இந்த பாலோட விலை $249. ஸோ 249 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.98 வந்திருக்குங்க உங்களுக்கு. ஸோ நம்மளோட செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பாலை நம்ம வந்துட்டு காத்தடிக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். இதோட விலை $199. ஓகே, $448 ஆயிடுச்சுங்க நம்மளோட மக்கள். நாங்கள் ஏமாத்தாம லைவ்ல காமிச்சிட்டு இருக்கோம். இது உலக நடிப்புடா சாமி. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆர் பேக். இது $1. இது $1 இந்த பேக். இது நாங்க வாங்கியிருக்கோம். $1 கொஞ்சம் புத்திசாலித்தனமா $1 பேக் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல. ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். இவங்களோட ப்ராசஸ் வந்து $498 ஆச்சு இப்போதைக்கு. நம்மளோட தேர்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த சால்ட் பேப்பர் வாங்கணும்ல, அது $299. எவ்வளவு வருது உங்களுக்கு? $747 ஆச்சுங்க இப்போதைக்கு. அந்த ரப்பர் பேண்ட் போட்டு விடுவாங்கல்ல பீச்ல, ரப்பர் பேண்ட் போட்டு போடுறது வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு $3 வருது. 7.98 வாங்கியிருக்காங்க. டோட்டலா 7.98 ஆயிருக்கு அவங்களுக்கு. அடுத்து நம்மளோட ப்ராடக்ட் 2.99. ஸோ 2.99 நாங்களும் அதையே வாங்கியிருக்கோம். இது வந்து $2. நாங்களும் $2 மாத்திக்கிறோம். A few minutes later. $3.99 $4 ஆல்மோஸ்ட் வாங்கியிருக்கோம் நாங்கள். டோட்டல் என்ன உங்களுக்கு? 1943. முடிஞ்சு அவ்வளோதானே உங்களுக்கு? அவ்வளோதான் முடிஞ்சு. இல்ல நாங்க $1 இங்க சரி பண்ணோம். அதுக்கு பில் சரி பண்ணதெல்லாம் கிடையாது. ப்ராடக்ட் வேணும். ஐ நீட் ப்ராடக்ட். ஐ நீட் டு see the product. பில்ல காட்டணும். பில்ல காட்டணும். ப்ராடக்ட் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். அதெல்லாம் நாங்களும் தான் சரி பண்ணோம். சோ நாங்க ரெண்டு டீமுமே 7 ப்ராடக்ட்ஸ். கைஸ் ஆக்சுவலி இல்ல, நாங்க 8 ப்ராடக்ட்ஸ் தான். நான் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம் என்னோட கூலர்ஸை டைட் பண்ண முடியுமான்னு கேட்டு அதுக்கு ஒரு $1 பில்ல போட ட்ரை பண்ண பார்ப்போம். நான் அது போய் சரி பண்ணிட்டு வந்தேன். அது $1 நாங்க டொனேஷன், அது வந்து டொனேஷன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் ப்ராடக்ட்ஸ் காமிக்கணும்னு. அப்ப ஸ்க்ரூ கழட்டி காமிச்சிருக்கணும். இவங்க வந்து போட்டு இருக்குடா பாரா ஸ்க்ரூ கட்டறா. இந்த ஸ்க்ரூ போடுமா? அப்ப இது ஒரிஜினல் இதுவா இல்ல தெரியாது. அப்படி பார்த்தா இப்போ என்னோட கூலர்ஸ்ல கூட இங்க ஸ்க்ரூ இருக்கு. உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறாளே. பட் ட்விஸ்ட் என்னன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ பதிவுல இருக்கு. $1 இப்போ ஸ்க்ரூவை கையில கொண்டு வந்து இப்படி காமிச்சு கூட நாங்க நேர்மையா ஒத்துறோம் கைஸ். நான் தானமா குடுக்குறேன் போதுமா? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா இவன். ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். வின் பண்ணிட்டேன்டா. ஓகே பார்த்தா வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராடக்ட் இஸ் மோர் தென் $20. எரிச்சல் வருது இவனே. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். அக்கமானமே இல்லாம சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ரூல்ஸ் மாத்தனா. அப்பவே சொன்னேன், ஒரு கார்ல இருக்கும்போது இத நம்ம சொல்லி தான் நம்ம வீடியோல ப்ரூஃப் இருக்கு. கைஸ் பாருங்க 2:05 ஆகுது டைம். நாங்க ஏமாத்தாம இப்பயே நான் உங்களுக்கு வெயிட் செக் பண்ற கான்செப்ட் இப்பயே நான் சொல்லிட்டேன். சோ இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸோட வெயிட் நம்ம சேர்ந்து ஈக்குவலாவே சொன்னோம். எப்படிடா வெயிட் போடுவா? வெயிட் அப்படியே கையில உங்களுக்கு தெரியும்ல. நம்ம நேர்மையா கணக்கு இது. இவனை பார்த்து இவன் மூஞ்ச பார்த்தா நேர்மையா பண்ற மாதிரியா இருக்கு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? நான் என்ன கேக்குறேன், நம்ம இப்போ ப்ராடக்ட் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன்னா நீ ஒத்துப்பியா? ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துட்டேன்னா அந்த $1 ஸ்க்ரூ தானே கேட்ட. இப்போ நம்ம டைம் முடிஞ்சிருச்சு. அந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. ஆமா, நீ ப்ராடக்ட் எங்க சேலஞ்ச் நீ ஸ்க்ரூ போட்டுக்க கூடாது. ஸ்க்ரூ எடுத்து காமிக்கணும். கண்ணாடி முன்னாடி காமிச்சிட்டு சொல்லிருக்கணும் சேலஞ்ச் ஓவர், நான் இப்போ போய் ஸ்க்ரூ போட்டுக்கறேன் அப்படி சொல்லிருந்தேனா அக்செப்டட். இது நாட் அக்செப்டட். கரெக்ட் தானே கைஸ்? நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல புளுத்துவாங்க மூஞ்சிக்கு.
emotional damage. they didn't do it here we did it here அதோட பில்லு தான் இது. ஓகே நான் விட்டுருங்க சரி ஓகே நோ வேர்ட்ஸ் crying is only coming இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டிராமா ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்னு சொல்லுங்க. தஞ்சை போயிட்டு மீல்ஸ் சாப்பிட போறோம் இப்போ. தஞ்சை போயிட்டு மீல் சாப்பிடலாம். எல்லாரும் டிராவானதுனால ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணல டிராவ் ஆகும்னு. என்ன அப்படி பார்க்காதீங்க. அங்க பாருங்க அவர் அக்ஷய் எப்படி பார்க்கறாருன்னு பாருங்க. போய் உட்கார்ந்திருக்கேன் என் மூஞ்சி டிரான்னு வேற பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோல Abuse. -3 ப்ராடக்ட்ஸ் -3 ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால நாங்கள் ஜெயிச்சா இப்போ அக்ஷய் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. அதுதான் கைஸ், வெல்கம் டு திரிகாலன் மேஜிக் ஷோஸ். ஸோ மக்களே ஃபைனலாக சேலஞ்ச் முடிச்சாச்சு. சேலஞ்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சதுனால எல்லாருமே வந்து தோசா பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ட்ராலாம் முடியல, ஏமாத்திட்டாங்க எங்களை. ஏமாத்தல, நம்ம வந்து நேர்மையாக வந்துட்டு ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ட்ரா பண்ணதுனால தோசா பாயிண்ட்டில் ஃபுட்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீலாகில் எல்லாரும் மீட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் நம்ம ஃபியூச்சர்லேயும் போடுவோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சா கைஸ்?